الحمد لله رب العالمين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الله به الغمة وجاهدوا في الله حق جهاده ونحن على ذلك من الشاهدين أما بعد புகழ் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே போற்றுதலும் புகழும் அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. மேலும் நமது கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின்பு வந்த நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. முதலில் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து கொள்கிறேன். இரண்டாவதாக இந்த தாவா சென்டர் இதுக்கும் நான் ஜஸாக்குமுல்லா ஹைரா சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு மாறி வரும் காலங்களில் மார்க்க பிடிப்போடு இருப்பதின் அவசியம். கண்ணியமிக்கவர்களே, தலைப்பிலிருந்தே ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. எப்படி காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குதோ அதே போல் இன்று பலர் இஸ்லாத்தையும் நாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையான இஸ்லாம் ஒன்று இருக்கு, மாற்றப்பட்டு அதை பின்பற்றக்கூடிய இஸ்லாம் இன்னொரு பக்கம் இருக்கு. இது ரெண்டுக்கும் இந்த மனிதன் கடுமையாக போராடுகிறான். அதுதான் இந்த தலைப்பு. இன்னும் சொல்லப்போனால் அரபியில் சொன்னோம் என்றால் இஸ்திகாம ஃபித்தீன், மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது. ஃபித்னா நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தில் நாம் எப்படி உறுதியாக இருப்பது? அப்படி உறுதியாக நாம் இருக்கிறதுனால அது நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? அதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, ஒரு முறை குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார்கள், قال سمعت أبا علي السري يقول رأيت النبي في المنام ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டிருக்கிறாங்க. யாரு? அபா அலி அஸ்ஸுர்ரி. கனவுல காடுறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த முடி வெள்ளையா மாறிடுச்சான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, எதனால உங்கள் முடி வெள்ளையா மாறுதுன்ட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷஅபத்தினி ஹூத். இந்த ஹூத் சூரா இருக்கு இல்லையா, இந்த ஹூத் சூரா என் முடியை வெள்ளையாக மாற்றிவிட்டது. அப்போ ரசூலுல்லாஹிடம் கேட்கப்படுது, அதில் இருக்கக்கூடிய கியாமத்தினால் பற்றியான கருத்துகள், அதில் இருக்கக்கூடிய முன் சென்ற சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டதோ அந்த வரலாறை, அந்த கதையை, அந்த சம்பவத்தை நீங்கள் படித்ததுனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கா என்று கேட்குறப்ப, இல்லை, அதில் ஒரு ஆயத்து இருக்குது, ஃபஸ்தகிம் கமா உமிர்த், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல் நீங்கள் இந்த மார்க்கத்தில் உறுதியாக நில்லுங்கள். இவ்வளோதான். ஃபஸ்தகிம் கமா உமிர்த், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல். யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல் இந்த மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். இந்த ஆயத்தை கேட்டு அவங்களோட தோற்றங்கள் மாறுது. அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்து. கண்ணியமிக்கவர்களே, இஸ்திகாமான்ட்டு இன்னைக்கு நம்ம பல பேர் யோசிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளையிட்ட இஸ்திகாமத் என்ன தெரியுமா? ஃபஸ்தகிம் கமா உமிர்த், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல் நீங்கள் இஸ்திகாமத்தில் இருக்க வேண்டும். அப்படி என்ன அர்த்தம்? உங்கள் சௌரியத்துக்கு இந்த மார்க்கத்தை புரிஞ்சு கொண்டு நீங்கள் இஸ்திகாமத்தா, அதுக்கு பேர் இஸ்திகாமத் கிடையாது. இந்த மார்க்கத்தை நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தோமோ அப்படி இருக்கிறது தான் இஸ்திகாமத். இன்னைக்கு நான் பார்க்குறோம், எத்தனையோ வழிகெட்ட கூட்டங்கள், அவர்களும் இஸ்திகாமத் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களோட கொள்கையிலும் சரி, இன்னும் அவர்களோட வணக்க வழிபாடுகள் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டப்படுறார்கள். கஷ்டப்பட்ட அந்த இபாதத்துகளை பண்ணுறார்கள். என்ன நினச்சி கொண்டு
இதுதான் உண்மை என்று நினைச்சுக்கொண்டு மறக்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஸ்தகிம் கமா உமிர்த். இஸ்திகாமத்தோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை செய்யறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்ததை தவிர்த்திருக்கிறதும் இதுக்கு பேர் தான் இஸ்திகாமத். ஆனால் இதை செய்யறதுக்கு மன உறுதி வேண்டும், ஈமானோட அந்த உணர்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும். கண்மிக்கவர்களே, ஒரு மனிதனோட வெற்றி ஈருலகத்திலும் இந்த இஸ்திகாமத்தில் தான் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். யுஸப்பித் அக்தாமக்கும், உங்கள் பாதங்களை ஸ்ட்ராங்காக நிற்க வைப்பான். அல்லாஹ்வுக்கு வெற்றி கொடுக்கறது என்றால் என்ன? அல்லாஹ்வோட மார்க்கத்துக்கு வெற்றி கொடுக்கிறது, அல்லாஹ்வோட ஷரியத்துக்கு வெற்றி கொடுக்கிறது. அதுக்கு நாம் உழைத்தோம் என்றால், அதுக்கு வெற்றி கொடுக்கறதுக்காக நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் வெற்றி கொடுப்பான். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன? நம்மளுக்கு வெற்றி இல்லை, நம்ம ஒதுக்கப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், உதைக்கப்படுகிறோம். எத்தனை நாள் நம்ம புலம்பிட்டு இருக்க முடியும்? அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு வெற்றி கொடுத்தால், நாம் அல்லாஹ்வுக்கு வெற்றி கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு வெற்றி கொடுப்பான். இந்த இஸ்திகாமத்துக்காக தான் நாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 17 முறை அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தே ஆக வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சூரத்துல் ஃபாத்திஹா. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 17 முறை நம்ம கேட்டே ஆக வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும், அந்த சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற அந்த பாதையில் உறுதிப்படு செய்வாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை கேட்கிறோம். நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க, நாம் தான் முஸ்லீமாக இருக்கோமே, நாம் தான் முஸ்லீமாக இருக்கோமே, அப்புறம் நான் திருப்பி எனக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும். கண்விக்கிற அப்படி அல்ல. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாலை நேரம் நாம் எல்லாம் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம். இதை இங்கே உட்காரத்துக்கு கூட அல்லாஹ்வோட தௌஃபீக் வேண்டும். ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ் ரொம்ப ஈஸி சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஈஸி சொல்கிறது. ஆனால் இதை சொல்கிறதுக்கு கூட அல்லாஹ்வோட உதவி வேண்டும், அல்லாஹ்வோட தௌஃபீக் வேண்டும், அல்லாஹ்வோட நாட்டம் இருந்தால்தான் அந்த வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும். ஒரு பாவங்களிலிருந்து நாம் தடுத்திருப்பதற்கு அல்லாஹ்வோட உதவி வேண்டும். எதுவுமே நாம் அல்லாஹ்வோட உதவி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால்தான் நாம் ஒவ்வொரு முறை இந்த இஸ்திகாமத்துக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரத்தில் வெறும் அந்த மாதிரி பிரார்த்தனை மட்டும் செய்யவில்லை. அதுக்கப்புறம் என்ன வருது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். இஸ்திகாமத், அந்த நேர்பாதையை எனக்கு கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட கேட்டுவிட்டு, இந்த மாதிரியான பாதையில் அங்கே கொண்டு போய் சேர்த்துறாதீங்கன்ட்டும் நம்ம கேட்குறோம். யார் மேலே அல்லாஹ்வோட சாபம் உண்டாயிருந்துச்சோ, யார் மேலே அல்லாஹ்வோட கோபம் உண்டாயிருக்குதோ, அந்த பாதையில் எங்களை கொண்டு போய் சேர்த்துறாது. யாரோட பாதை? யஹூதி வ நஸ்ரான், யஹூதிகளோட பாதையும் நஸ்ரானிகளோட பாதையும் எங்களை கொண்டு போய் சேர்த்து விடாதையா அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேட்குறோம். இது எவ்வளோ பெரிய பிரார்த்தனை தெரியுங்களா? காரணம் என்னென்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் குழப்பங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த யஹூதிகளோட கூட்டம். அந்த கூட்டத்தோட சூழ்ச்சிகள் இருந்து சில நேரம் எதிரிகள் நம் கண்ணுக்கு தெரிவாங்க. கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரியை நாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம். சில நேரத்தில், இன்னும் சில நேரம் இல்லை, பல நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத எதிரியால் தான் நம்மளுக்கு ஆபத்து நடக்கும். கண்ணுக்கு தெரியாத எதிரியில் ஆபத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த வார் ஆர் இஸ்லாமிக் டெர்மினாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இஸ்லாமிய வார்த்தைகள் மீது அல்லது இஸ்லாமிய சிந்தனைகள் மீது குஃபார்கள் தொடுத்த போர். எப்படியாவது இந்த மனிதர்களை, குறிப்பாக அந்த முஸ்லிம்களை, அந்த பேணுதலிலிருந்து, அந்த இஸ்திகாமத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். ஏதோ பேரளவில் அவங்களை முஸ்லீமாக வச்சிருக்கணும் என்று பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு ரிசர்ச் பேப்பர்ஸ், பல்வேறு பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. எப்படிலாம் இவங்களோட மூளையை அந்த அந்த உறுதியான இஸ்லாத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் என்று பிளான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது.
இது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம் அறியாமையே உள்ளுக்குள்ள போர். நம் பாடத்திட்டங்களில் வரலாம், நம் பார்க்கக்கூடிய டிவி சேனல்ஸ் மூலயமாக வரலாம், நம் பிள்ளைகளோட சிந்தனை மூலயமாக நம் வீட்டுக்கு அது வந்து சேரலாம், படிக்கக்கூடிய ஸ்கூல் மூலயமாக, சேரக்கூடிய நண்பர்கள் மூலயமாக, வச்சிருக்கக்கூடிய இந்த செல்ஃபோன் மூலயமாக ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தெரியாமையே இந்த மாதிரியான கொள்கைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை அடைஞ்சு கொள்ளும். இதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் முதலில் அல்லாஹ்வோட தௌஃபீக் வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17 முறை, மினிமம் 17 முறை இந்த துஆவை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவன் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வலன் தர்து அன்கல் யஹூத வல நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்துஹும். யஹூதிகளும் நஸ்ரானிகளும் உங்கள் மீது எப்போ தெரியுமா திருப்தி கொள்வார்கள்? அவர்களிடம் பட்டுப்படாமல் இருந்தால் திருப்தி கொள்ள மாட்டார்கள். அவர்களும் முக்கியம், இஸ்லாமும் முக்கியம் என்று சொன்னாலும் திருப்திப்பட மாட்டார்கள். ஹத்தா தத்தபிஅ மில்லத்துஹும். அவர்களோட மில்லத், அவர்களோட பாதையை முழுமையாக நாம் பின்பற்ற வரைக்கும் அவர்கள் நம் மீது திருப்தி கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்க்குறோம், அவர்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வைக்கணும், அவர்கள் மீது ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வரணும் என்று போன எத்தனையோ பேர் நல்லிணக்கம் போய் கடைசியாக அவர்கள் மாதிரியே ஆகிவிட்டார். எத்தனை முர்த்ததுகளை நாம் பார்க்குறோம், எத்தனை முனாஃபிக்குகளை நாம் பார்க்குறோம், எத்தனை பேர். காரணம் என்ன? இந்த ஆயத் ஹத்தா தத்தபிஅ மில்லத்துஹும். இதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் முதலில் நம்மளுக்கு தேவை அல்லாஹோட உதவி. ஏன்னால் எதுவுமே அல்லாஹோட நாட்டம் இல்லாமல் நடக்க போகிறது. அல்லாஹ் ஒரு மனிதரை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று நாடினால்தான் அவர் நேர்வழி. அதே போல் நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹ் வழிகேடில் செலுத்த வேண்டும் என்றால் அதுக்கும் அல்லாஹோட நாட்டம் வேண்டும். அதனால தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, சுஃபியான் பின் அப்துல்லா தகஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, குல்லி ஃபில் இஸ்லாம் கௌலன், எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுங்க யா ரசூலுல்லாஹ், லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅத். திருப்பி அது தவிர்த்து வேற யாரிடமும் நான் கேட்கக்கூடாது, அதுவே எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். அப்போ ரசூல் சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு ஃபஸ்தகிம், அதில் உறுதியாக நில்லுங்கள். வெறுமுனே ரதீது பில்லாஹி ரப்பன் என்று சொன்னால் மட்டும் போதாது, வெறுமுனே என்னோட ரப் அல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் போதாது, ஆனால் அதில் இஸ்திகாமத்தாக நிற்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துகள் இருக்கு, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு. 2 கண்டிஷன். ஒரு மனிதர் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், என்னை படைத்தவன், என்னை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், என்னுடைய எல்லா அஹ்வால்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று சொல்லிட்டு இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, அதில் உறுதியாக நிற்கிறது. இன்னைக்கு அல்லாஹ் தான் என்னோட ரப் என்று சொல்வது ரொம்ப இலகுவானது. அல்லாஹ் தான் எங்களோட ரப் என்று சொல்வது ரொம்ப இலகுவானது. மக்கத்து குறைஷிகள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள்ட்ட போய் வானத்தை யார் படைத்தது, பூமியை யார் படைத்தது என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மேலற்கவன் படைத்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய குஃபார்கள் கூட நிறைய பேர் சிலைவணக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டம் என்று வரக்கூடிய நேரத்தில் மேலெருக்கவன் பாப்பான் என்று சொல்வார்கள். ஏன்? அந்த சிலைகளை பார்த்து இந்த சிலைகள் எனக்கு கஷ்டத்தை தீர்க்கும் என்று ஒருபோதும் யாரும் சொன்னதாக நமக்கு தெரியவில்லை. கோவிலில் இருக்கிற வரைக்கும் அதை கடவுள் என்று சொல்வார்கள். யாராவது அதை திருடிட்டு போயிட்டாங்கனாக்க கடவுளை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, சிலைகளை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவர்களோட ஃபித்ராவில் உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறது என்ன? இது சிலை. சிலையை ஒரு சிற்பி தான் செய்வான். சிற்பிட்ட போய் கேளுங்க, அவன் நான் கடவுளை செதுக்கினேன் என்று சொல்வானா அல்லது சிலைகளை செதுக்கினேன் என்று சொல்வான்? அடிப்படையில் அவர்களுக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு எந்தவித பவரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்ட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். யாரை? இதுக்கெல்லாம் மேல் ஒருத்தர் இருக்கிறான் என்று ருபூபியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
ஆனால் பிரச்சனை அவர்களுக்கும் நம்மளுக்கும் உலூஹியத்தில் பிரச்சனை. எப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானது இதெல்லாம் கிடையாது, நீ உருவாக்கி வச்சிருக்க இந்த சிலைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, இதெல்லாத்தையும் முற்று. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு வழிபாடு செய்யறதுக்கு, உன் துஆவை கபூல் செய்யறதுக்கு, உனக்கு நோய் வந்தால் அதை குணப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொன்னால்தான் பிரச்சனை. நபிமார்கள் சந்திச்ச மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள், போர் செய்த மிகப்பெரிய காரணம் தௌஹீதுல் உலூஹியா தான், இந்த உலூஹியத் பிரச்சனை. இஸ்திகாமத்தில் இருக்கிறோம் என்றால் வெறுமனே ரப்புன்னு சொல்லிட்டு அந்த ரப்புக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வேற எதுக்கும் செய்யறது கிடையாது, அவுலியாங்களுக்கு செய்யறது கிடையாது. இஸ்திகாமத் என்றால் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அந்த ரப்போட கட்டளையை நான் என் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுவேன் என்று வரக்கூடிய அந்த பண்பு தான் இஸ்திகாமத். எவ்வளோ ஃபித்னாக்கள் என் மீது திணிக்கப்பட்டாலும், எவ்வளோ சோதனைகள் என் மீது திணிக்கப்பட்டாலும் அந்த ரப்புக்கு எதிராக நான் வார்த்தைகளை சொல்ல மாட்டேன் என்பதுதான் இஸ்திகாமத்தோட நிலைமை. அந்த இஸ்திகாமத்து தான் ஃபஸ்தகிம் கமா உமிர்த்துக்குன்னு அர்த்தம். நாம் விளங்கின மாதிரி எல்லாம் இஸ்லாத்தை விளங்கி கொண்டு, நாம் சௌரியத்துக்கு நம்மளோட இஷ்டத்துக்கு இஸ்லாத்தை விளங்கி கொண்டு இதுதான் இஸ்திகாமத் என்று நினைச்சு கொண்டு அதன்படி வாழ்க்கையை வாழ்றது கிடையாது. மார்க்கம்னாக்கவே கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். சொர்க்கத்துக்கு ஈஸியாக போயிட முடியாது, சிலது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த துனியாவில் ஒரு மனிதன் இந்த மார்க்கத்துக்காக கஷ்டப்படுறானோ, துன்பங்களை அனுபவிக்கிறானோ, அவ்வளோக்கு எவ்வளோ அவனுக்கு அந்த தரஜத் சொர்க்கத்தில் உயர்த்தப்படும். எதுவுமே இலகுவாக கிடைக்காது. ஒரு பேனை வாங்கணும்னா கூட சில கஷ்டங்கள் படணும். 1 ரியாலோ 2 ரியாலோ நம்ம செலவு பண்ணணுமே. நம்மளுக்கு வேணாலும் 1 ரியால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஆனால் இந்த பேனை வாங்க முடியாதவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப அப்பேற்பட்ட அந்த சொர்க்கம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இலகுவாக கிடைச்சிருமா? அதுக்கும் அல்லாஹோட ரஹமத் வேண்டும், அல்லாஹோட தௌஃபீக் வேண்டும். நாம் இஸ்திகாமத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு. இப்போ அடுத்த என்ன அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. ஓகே, நான் அல்லாஹ் என்னோட ரப்பு என்று சொல்லிவிட்டேன். சும்ம இஸ்தகாமு, அதில் உறுதியாக நின்று விட்டேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் கேட்போமா இல்லையா? ஏதாவது ஒரு பரிசு வேணும். பரிசு இல்லாமல், பரிசுக்காக தானே இருக்கோம், எதிர்பார்ப்பு தப்பே கிடையாது. எதிர்பார்க்கணும். மனிதர்கள்ட்ட ஏதாவது கொடுக்கல் வாங்கலுக்கு எதிர்பார்க்க முடியாது. குஃபார்கிட்ட ஒரு பழமொழி இருக்கு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. இருக்கா இல்லையா? கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. இது அவர்களோட தத்துவம். ஆனால் இஸ்லாமிக் கான்செப்ட் படி பார்த்தோம்னா கடமையை செய் பலனை எதிர்பார். அதுக்காக தான் எவ்வளோ அந்த பலனை அந்த ஆர்வத்தை உருவக்கூடிய ஃபதாயில் ஹதீஸ், ஃபதாயில் அமல் எவ்வளோ இருக்கு. இதை நீங்கள் செய்தால் இது கிடைக்கும், இதை நீங்கள் செய்தால் இது கிடைக்கும். இப்போ கஷ்டப்பட்டு ஒரு மனிதர் இஸ்திகாமத்தோடு இருக்கிறான். சுத்திலும் ஃபித்னாக்கள் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அந்த மனிதன் இஸ்திகாமத்தோடு அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் இந்த மார்க்கத்தை மேலோங்க வைக்கிறதுக்காக பொறுமையாக இருக்கிறான். அவருக்கு என்ன கூலி? சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக. இது 1வது கூலி. ததனஸ்ஸலு, அல்லாஹ் நஸ்ஸல்னு சொல்லல. நஸ்ஸல்னா 1, ததனஸ்ஸல் என்றால் எப்படி? இது மழை கொட்டுது, மழை கொட்டிக்கிட்டே இருக்கு. அது போல அவர் மீது தத்தனஸ்ஸலு மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருப்பார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக. சரி, அவர்கள் இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு. மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லை தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பயம், கவலை. நாளைக்கு எனக்கு என்ன நடக்குமோ என்று நினைத்து அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். என் குடும்பத்துக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ பயம் இருக்கும், கவலை இருக்கும். ஒரு நல்ல மூமினுக்கு ஒரு கவலை இருக்கும். நாளைக்கு நான் மரணித்தால் நான் செய்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நினைவு கூறுவானே, அப்போ அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவானோ, நரகத்தில் போட்டுருவானோ, நான் செய்யக்கூடிய அமல்கள் கபூலாவதோ என்று ஒரு கவலை அந்த மனுஷனுக்கு இருக்குமே. நல்ல மூமினுக்கு இருக்கும் அந்த கவலை. அந்த கவலை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? அப்போ அந்த மலக்குமார்கள் இறங்கக்கூடிய அந்த மலக்குமார்கள், இறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள், குறிப்பாக சக்ராத்தில் அந்த மனிதர் இருக்கக்கூடிய நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு.
நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. என் குடும்பத்தை விட்டுட்டு நான் போகிறேனே, மனைவி இருக்காங்களே, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு இன்னும் கல்யாணம் முடிச்சு வைக்கலையே, ஒன்றுமே இல்லையே, அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தோட பஷீரா, நற்செய்தியை அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள். எந்த சொர்க்கத்துக்காக, எந்த சொர்க்கத்தில் இடம் பிடிக்க வேண்டுமோ அந்த சொர்க்கத்துக்காக நான் பொறுமையாக இருந்தேன் இல்லையா, இஸ்திகாமத்தோ இருந்ததா இல்லையா, அந்த சொர்க்கத்தை பற்றியான நற்செய்திகளை அந்த இறங்கின அந்த மலக்குமார்கள், இறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் உங்களிடம் சொல்வார்கள். அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன். சொல்லிட்டு அவர்கள் சொல்வார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்துத் துன்யா வ ஃபில் ஆখিরা, நாங்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தோம், நீங்கள் நற்காரியம் செய்தீர்கள் இல்லையா, நீங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டிருந்தீர்களா, உலகமே பாவத்தில் மூழ்கி கிடக்கிறப்ப இல்லை இது ஹராம், இது அல்லாஹ்வுக்காக நான் தடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இருந்தீர்கள் இல்லையா, அந்த நண்பர்கள், உங்களை ஊக்கப்படுத்துகிற நண்பர்கள் நான் தான். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன் நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்துத் துன்யா, ஆখিরাத்தும் நாங்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக இருப்போம். ஃபில் ஆখিরা வலக்கும் மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் மா ததஊன், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கடத்திவிடும் சொர்க்கத்தில். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், அந்த கஃபூர், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த கஃபூர், உங்கள் மீது இறக்கக்கூடிய அந்த ரஹீமிட்டிலிருந்து நாங்கள் இறங்கி வந்திருக்கிறோம். மன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹா வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். பேச்சுகளில் சிறந்த பேச்சு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பேச்சு. வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன், முற்றிலும் உச்சக்கட்ட கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய ஒருவன். முஸ்லிம் என்றால் முஸ்லிம் அல்ல, எல்லாருமே முஸ்லிம். ஆனால் இங்கு சொல்லக்கூடிய முஸ்லிம் கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். எப்படிப்பட்ட கட்டுப்படுதல்? நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்ட மாதிரி. தவமிருந்து பெற்ற பிள்ளையை அல்லாஹ் அறுக்க சொல்கிறான். ஏன் எதுக்குன்னு கேட்டார்களா? கேட்கலையே, அல்லாஹ் சொல்லிட்டான் அறுக்க போகிறோம். இன்னைக்கு ஒருவேளை அந்த கட்டளை நம்மிடம் போட்டால் அதுக்கு எப்படி தாவில் பண்ணலாம் நம்ம யோசிப்போமே தவிர அதை பின்பற்றணும் நினைக்க மாட்டோம். அதுதான் அவர்களுக்கு இருந்த ஈமானும் நம்மளுக்கு கூடிய ஈமானும். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விடுங்க, அவங்க பெரியவங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை தானே, அவர்களாக அது கேட்டார்களா? எப்படி என்ன பேருக்கு சொல்கிறீங்க, இப்படி சொல்லிட்டான் அல்ல. கட்டுப்படணும், அதான் கட்டுப்படும். அலம்மா தொல்லா அல் ஜபீன், அவர்கள் 2 பேருமே கட்டுப்பட்டார். அவர் மட்டுமா? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்களை தனியாக விட்டார்கள். குழந்தை, சின்ன கைப்பிள்ளை, தண்ணி கிடையாது, உணவு கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கே போய் விட்டார்கள். ஒரு வார்த்தை, எப்படி இதை விட்டு என்னை விட்டுட்டு போகலாம், நீங்கள், நான் தனியால் இருக்கிறேன் அப்படின்னு அவர்கள் சொன்னார்களா? குடும்பமே அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ண குடும்பம், அதோட பலன் இன்னைக்கு அனுபவிக்கிறார்களா இல்லையா? இன்னைக்கு ஹஜ் செய்ய போகிறோம், என்ன காரணம்? எதுக்காக அதை எழுத்துற ஓடணும்? அவர்களுக்கு தண்ணி இல்லாமல் ஓடுனாங்க. இன்னைக்கு நமக்கு தண்ணி இருக்கு, ஏன் ஓடுறோம்? ஹஜ்ஜோட எல்லா விதயங்களும் ஒரு குடும்பத்தை நினைவுற்ற ஒரு விடயம். ஆனால் அன்னைக்கு ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடுனாங்களே, அப்ப இவ்வளோ கஷ்டத்தோடு ஓடி இருப்பார்கள், இவ்வளோ துன்பத்தோடு ஓடி இருப்பார்கள். அவர்களுக்கு தெரியவா போது, எனக்கு அப்புறம் நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லா மக்களும், சிறந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நான் ஓடின ஒரே காரணத்துக்காக ஓட போறார் என்று அப்ப தெரியுமா? தெரியாது. சில நேரங்களில் நாம் வாழக்கூடிய காலத்தில் வெற்றிகள் நம்மளை வந்து சேராது. ஆல் அம்மார் சுமையா குடும்பத்தார்கள், ஆல் யாசர் குடும்பத்தார்கள், மக்காவோட ஆரம்ப காலத்தில் ஷஹீதானவர்கள், அவர்களுக்கு தெரியுமா இஸ்லாம் வெற்றி பெற போது இன்னைக்கு உட்கார்ந்து அவர்களை பற்றி பேசிட்டு இருப்போம் என்று? தெரியாது. எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வெற்றி வர்றதுக்கு முன்னாடி மரணித்து இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கும் அவர்கள் பெயரை நாம் உச்சரித்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் அவர்கள் செய்த தியாகம்.
அவர்கள் இருந்த அந்த இஸ்திகாமத்தோட உச்சக்கட்ட நிலைமை. அதனால தான் இன்னைக்கும் நம்ம அவர்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எனவே ஒருவேளை நம் காலத்தில் நாம் செய்த இஸ்திகாமத்துக்கான வாழக்கூடிய காலத்தில் அதுக்கு கூலி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் நிச்சயம் மறுமையில் இருக்கும், அது ஒரு விஷயம். ஆனால் அதை நம்ம அடுத்த தலைமுறையினர்கள், நம்முடைய பேரம் பேத்திகள், கொள்ளு பேரர்கள் அதை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அபூஹுமா சாலிஹா சூரத்துல் கஹ்ஃப்ல இருக்கு. ஏன் அந்த என்ன சொல்றது, அந்த 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 பொருள் கீழே பதச்சி இருக்கப்பட்டது சூரத்துல் கஹ்ஃப்ல நம்ம பார்த்துருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவுத்தை எழுப்புவார்கள். அப்போ காரணம் கேட்டப்ப கீழே ஒரு புதையல் இருக்கு. வகான அபூஹுமா சாலிஹா, அவர்களோட தந்தை நேர்வழி பெற்ற நல்ல மனிதராக இருந்தார் என்று சொல்றார். ஸோ ஒரு தந்தை நல்ல மனிதர்களாக இருந்தால் அதை அப்படியே பிள்ளைக்கு வந்து சேரும். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் என் பிள்ளைகள் ஒழுங்கா இல்லை என்று, அது காரணம் நாம். எனவே கண்ணியமிக்கவர்களே, இஸ்திகாமத் என்றால் இதுதான் இஸ்திகாமத். அல்லாஹ்வும் ரசூலும் எதை இஸ்திகாமத் என்று போதித்தார்களோ அதுதான் இஸ்திகாமத். நாம ஒரு கற்பனையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இஸ்திகாமத் கிடையாது. எனவே இந்த இஸ்திகாமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக அதை படித்து புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தர வேண்டும். இந்த இஸ்திகாமத்தை நாம் படிக்க வேண்டும். அக்கீதாவை படிக்கிற மூலியமாக வரும், சுன்னாவை படிக்கிறது மூலமாக வரும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நம் பிள்ளைகளுக்கு இந்த தௌஹீதையும் இந்த அக்கீதாவையும் இந்த மார்க்கத்தையும் சொல்லித்தர மறந்து விட்டோம் என்றால் இந்த சமூகம் அவர்களுக்கு ஒரு அக்கீதாவை கற்றுக் கொடுக்கும். இந்த சோஷியல் மீடியா அவர்களுக்கு ஒரு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் கப்பல் முழுகி போச்சே என்று புலம்பி பிரயோஜனம் கிடையாது. இப்பிருந்தே நாம் தயாராக வேண்டும். இப்பிருந்தே நம் பிள்ளைகளை அந்த இஸ்திகாமத்தில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து, அக்கீதாவை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அதில் உறுதியாக நிற்கிறதுக்கு நாம் தயார் செய்ய வேண்டும். அதுக்கு போல நாம் தயாராக வேண்டும். எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். وآخر دعوانا الحمد لله رب العالمين. جزاكم الله خيرا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.